வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி இந்த காணொளியில் சேனைக்கிழங்கினுடைய பயன்கள், சத்துக்கள், அதனுடைய ஊட்டச்சத்தின் மதிப்புகள் இதை பற்றி தாங்க இந்த காணொளியில், அதாவது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சேனைக்கிழங்கில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாங்க. அதாவது கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸு, சோடியம், பாஸ்பரஸ், விட்டமின் B1, B2, B3, விட்டமின் B6, விட்டமின் C மற்றும் ஃபோலேட் இவை எல்லாமே இந்த சேனைக்கிழங்கில் இருக்குங்க. மேலும் இந்த சேனைக்கிழங்கு குறைந்த புரதத்தை கொண்டதுங்க. சரி, இத்தனை சத்துக்கள் கொண்ட இந்த சேனைக்கிழங்கு நமக்கு என்ன பயனை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிட் கம்மி பண்ணணுன்னு நினைக்கிறவங்களா, வெயிட் லாஸ் ஆகணும், எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சேனைக்கிழங்கை தாராளமாக சாப்பிட்லாங்க. இதில் குளுட்டோமேனன்ற நார்ச்சத்து இருக்குதுங்க. இது செரிமானத்தை மெதுவாக பண்ண செய்யும். மேலும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேட் மெட்டபாலிசம் அப்படின்றது நடக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே எடை குறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இது குறைந்த கலோரிகளை கொண்ட உணவுப் பொருளுங்க. இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு சீக்கிரமாக உடல் எடை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இந்த சேனைக்கிழங்கை பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பை எல்லாம் குறைக்கக்கூடிய சக்தி இருக்குங்க. மட்டும் இல்லை, நல்ல கொழுப்பை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சக்தியும் இந்த சேனைக்கிழங்குக்கு இருக்குங்க. மேலும் இது ஒரு நச்சு நீங்கியாக இருக்குதுங்க. அதாவது நம் உடலில் உள்ள கழிவுப் பொருட்கள் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா இந்த நம்மளுடைய உடலில் உள்ள கல்லீரல் இந்த கழிவுகள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் சுத்தப்படுத்துதுங்க. இதை ஆங்கிலத்தில் டீடாக்சிஃபையர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு உணவுப் பொருள் ஒரு டீடாக்சிஃபையராக இருக்குதுங்க. நம் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறது. அதாவது கழிவுகள் அப்படின்னா நச்சுக்கள். அதாவது இப்போ ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோம், இல்லை ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்றோம், இல்லை ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்றோம், இல்லை வேறு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், இல்லை ஒரு பேக்கரி ஐட்டம்ஸ் சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது அதனுடைய கெமிக்கல்ஸ் நம்மளுடைய ரத்தத்தில் நச்சுக்களாக மாறுங்க. அது மாறுறது வெளியேறணும் இல்லையா. அன்றாடம் நம்ம மலத்தை வெளியே தள்ளணும், கழிவுகளை வெளியே தள்ளணும். இல்லைன்னா அது உள்ளாரையே தேங்கி தேங்கி நமக்கு நோய்களை கொடுக்கும். ஆக இப்படிப்பட்ட கழிவுகளை எல்லாம், தேவையில்லாத கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுவதில் இந்த சேனைக்கிழங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை தான் ஆங்கிலத்தில் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இது பெண்களுக்கு ஒரு நல்ல உணவுப் பொருளாக இருக்குங்க. ஏன்னா ப்ரீமென்சுரல் சிம்டம்ஸ், அதாவது மாதவிடாய் வரும் காலத்துக்கு முன்பாக ஒரு 10 நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு மார்பகம் பாரமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுறதெல்லாம் இருக்கும், முகப்பருக்கள்லாம் வர்றது இருக்கும். இது எல்லாம் பார்த்திங்கன்னா எதனால் அப்படின்னா ஒரு ஹார்மோன்ஸ் மாற்றங்கள்னால தான். ஸோ இது சமநிலையில் இருக்கிறதுக்கு இந்த சேனைக்கிழங்கு உதவுதுங்க. ஆக இதை சாப்பிடும்போது பெண்களுக்கு மார்பக வலி, உடல் கனமாக இருக்கிறது, இந்த முகப்பரு வர்றது மற்றும் வெள்ளைப்படுறது, இந்த மாதிரி எல்லாமே முன்கூட்டியே மாதவிடாய் காலம் வரத்துக்கு முன்கூட்டியே இருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே இந்த ஹார்மோனல்ஸ் பாதிப்புனால் வரக்கூடியது இருக்கு இல்லையா, இது எல்லாமே நார்மலைஸ் ஆகுங்க, சரியாகும். ஆக இது நம்மளுடைய ஹார்மோன்ஸை பேலன்ஸாக வைக்கிறதுக்கு உதவுதுங்க இந்த உணவுப் பொருள். அடுத்ததாக இந்த உணவுப் பொருளில் வைட்டமின் B6 மற்றும் பாலிஃபினால் இருக்கிறதுனால மூளை ஆரோக்கியமாக இருக்குங்க. அதோடு கூட நம்மளுடைய மனநிலையும் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹெல்த்தி பாடி அண்ட் ஹெல்த்தி மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தையும் குறைக்குதுங்க. ஈஸியாக டயர்டாக ஆகிடுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எனர்ஜியோடு இருக்கிறதுக்கும் இந்த சேனைக்கிழங்கு பயனுள்ளதாக இருக்குது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குங்க. அதாவது இந்த கிழங்கு ஒரு ப்ரோபயோட்டிக்காக இருக்குங்க. நோய் கிருமிகளிடமிருந்து நம்ம பாதுகாக்குது. மேலும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக இருக்குதுங்க. இதனால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க. அடுத்ததாக இது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. அதாவது வலி, வீக்கம் இவையெல்லாம் நீக்கும். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, முடக்குவாதம், மூட்டு வலி இருக்குது, வீக்கம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த கிழங்கை சாப்பிட்லாங்க. மேலும் மூலம் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த கிழங்கை சாப்பிட்லாங்க. அதாவது இந்த கிழங்கு அதிக நார்ச்சத்தும் குறைந்த கலோரிஸும் கொண்டதாக இருக்குது. இதனால் நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவும் நார்மலைஸ் கரெக்டாக சரியாக வச்சுக்குதுங்க இந்த கிழங்கு நம்ம சாப்பிடும்போது. மேலும் இதில் பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால
சாப்பிட்றதுனால நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை நார்மலாக வைக்குது, அதாவது இரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோலாக வைக்குதுங்க. மேலும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால புற்றுநோய்கள் வரவிடாமவும் தடுக்குதுங்க. ஆக இந்த புற்றுநோய் இப்போ ரீசெண்டாக சமீப காலமாக புற்றுநோய் மற்றும் சுகர், சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, இரத்த அழுத்தம் இதுதான் பரவலாக காணப்படுதுங்க. ஸோ இந்த மாதிரி கிழங்கு வகைகளை நாம் சாப்பிடும்போது இதிலிருந்து நாம் முன்னெச்சரிக்கையாக அதை வரவிடாமல் தடுத்துக்கலாங்க. சரி, எப்போவுமே நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள்னால் அந்த உணவுப் பொருளுக்குள்ளார என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதனுடைய அளவுகோல் என்னன்றதையும் நாம் தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இப்போது நம்ம ஒரு சர்க்கரை வியாதி உள்ளவங்களாக இருப்போம், இல்லைன்னா ஒரு இரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷர் உள்ளவங்களாக இருப்போம், இல்லைன்னா ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்டாக இருப்போம், கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம், அல்சர் பேஷண்ட்ஸாக வயிறு புண்ணு தொந்தரவு உள்ளவங்களாக இருப்போம், ஜீரணிக்கக்கூடிய சக்தி இல்லாதவங்களாக இருப்போம், இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி உள்ளவங்களாக இருப்போம், எதை சாப்பிட்டாலும் அலர்ஜி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருப்போம். ஆக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு என்ன மாதிரியான ஆராய்ந்து சாப்பிடுங்க. உதாரணமாக வயிறு புண்ணு இருக்குது அப்படின்னா சில உணவுப் பொருட்களை நாம் தடுத்து தான் ஆகணும். வயிறு புண்ணு இருக்கும்போது அதோடு கூட அமிலத்தன்மை உள்ள உணவுப் பொருட்களை நீங்கள் இன்னும் அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது அந்த வயிறு புண்ணுடைய அளவு இன்னும் அதிகமாகுங்க. ஆக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு ஏற்றதாக இருக்குதா அப்படின்னு பார்த்து சாப்பிடும்போது தான் நமக்கு அதனுடைய பயன் கிடைக்கும். மலம் சரியாக கொஞ்ச காலமாக வெளியேறல, அப்போ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது, முக்கி போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான உணவை தாங்க நாம் சாப்பிடணும். மூட்டு வலிக்குதா, கால்சியம் குறைபாடு இருக்கா, அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இந்த கால்சியம் இருக்கா, நார்சத்து இருக்கா, இப்படியெல்லாம் நம்ம பார்த்து தான் சாப்பிட்ணும். அமிலத்தன்மை உள்ளதா, காரத்தன்மை உள்ளதா, அதாவது ஆசிட் ஃபுட் அமிலங்களை அதிகமாக சுரக்கக்கூடியது அப்படின்றது, அப்புறம் காரத்தையும் அதிகமாக உருவாக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், இப்படி நாம் பார்த்து தாங்க சாப்பிடணும். இல்லைன்னா அது நமக்கு வியாதியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது எப்போவுமே ஒரு உணவுப் பொருளினுடைய ஊட்டச்சத்தின் மதிப்பை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு உணவுப் பொருளில் அயன் அதிகமாக இருக்கும், இன்னொரு உணவுப் பொருளில் இரும்பு சத்து அதாவது அயன் கம்மியாக இருக்கும். ஒரு உணவுப் பொருளில் கலோரிஸ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், இல்லைன்னா இன்னொரு உணவுப் பொருள் கம்மியாக இருக்குங்க. ஒரு உணவுப் பொருள் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும், இன்னொரு உணவுப் பொருள் நார்ச்சத்து கம்மியாக இருக்கும். அதாவது நம்ம சாப்பிடும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு நல்ல பயன் கிடைக்கும். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா ஒரு உணவுப் பொருளுக்கும் ஊட்டச்சத்தினுடைய மதிப்பு இருக்குதுங்க. இந்த மாதிரி உணவுப் பொருட்களை பற்றி தெரிஞ்சு நாம் சாப்பிடும்போது நம் உடலுக்கு நல்ல பயனை தருங்க. சரி, இந்த சேனைக்கிழங்கினுடைய ஊட்டச்சத்தின் மதிப்பை நாம் இப்போ பார்க்கலாங்க. அதாவது ஒரு 100 கிராம் எடையுள்ள சேனைக்கிழங்கில் வந்து 126 கிலோ கேலரிஸ் வந்து இருக்குங்க, அதாவது சக்தி இருக்குதுங்க. 16.3 கிராம் வந்து கார்போஹைட்ரேட்டும், 4.6 கிராம் ஃபைபர் நார்ச்சத்தும், 1 கிராம் சர்க்கரையும், 2.6 கிராம் புரோட்டீனும், 5.6 கிராம் ஃபேட்டும், சோடியம் 336 கிராமும் இந்த சேனைக்கிழங்கில் இருக்குங்க. இதுதாங்க இதனுடைய ஊட்டச்சத்தின் மதிப்பு. ஆக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் அப்படின்னா அதனுடைய பயன் என்ன, அதில் என்ன சத்து இருக்குது, அதனுடைய சத்தின் அளவுகோல் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இதுதாங்க இந்த சேனைக்கிழங்கு அதனுடைய சத்துக்களின் மதிப்புகள் மற்றும் பயன்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றிங்க.